பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை நமது பொதிகை தொலைக்காட்சியில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு வருது. இந்த நிகழ்ச்சியில சித்த மருத்துவத்தின் சிறப்புகள் குறித்து விரிவா பேசிட்டு வரோம். அதாவது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்கள் மூலிகைகளை ஆராய்ச்சி பண்ணி பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சதுதான் சித்த வைத்தியம். இன்றைய நிகழ்ச்சியில் உடல் பலவீனம் மற்றும் நரம்பு தளர்ச்சி, உடல் பருமன் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் சென்னை டி நகரில் இயங்கி வரும் செயின்ட் ஆண்டனி சித்த வைத்திய சாலையின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜே ஜான்சன் அவர்கள். நேயர்கள் சார்பாக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில உடல் பலவீனம் மற்றும் நரம்பு தளர்ச்சி, உடல் பருமன் இது குறித்து தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சித்த வைத்தியம் குறித்து கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஏதாவது மருத்துவ படிப்புல சித்த வைத்தியம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதற்கான விழிப்புணர்வு எந்த அளவுல இப்ப இருக்கு அப்படின்றத குறித்து விரிவா சொல்லுங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டங்களில் அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சித்த மருத்துவம் தோற்றுவிக்கப்பட்டது. அல்ல சித்தர்கள் தமிழ் மருந்துகள் மற்றும் ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் யுனானி ஹோமியோபதி உண்டு பல விதமான இந்திய மருத்துவங்கள். இந்த இந்திய மருத்துவத்தில் சித்த மருத்துவம் தமிழ் மருத்துவம். தமிழ் மருத்துவம்னா எல்லா மாநிலங்களும் எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதில் குறிப்பாக இந்த மூலிகையினுடைய தொன்மைகளை அறிந்திருக்காங்க. ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு பயன்கள் இருக்கு. இப்போ உதாரணமாக துளசினா அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கும், அதாவது சளி இருமல் அந்த மாதிரி. அப்புறம் தூதுவளை, அது ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்புறம் ஆடாதோட அது தொண்டையில் உள்ள அந்த உள்ளுக்குள்ள டான்சிலைட்டிஸ் ப்ராப்ளம், மற்றபடி தொண்டையில் கரகரன்பு சவுண்டுகள், அடுத்தால உள்ளுக்குள்ள கபங்கள் இருந்தால் அது ஆடாதோட, அரத்தை, கண்டங்கத்திரி, இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகையினுடைய தொன்மைகளும் அந்த மூலிகையினுடைய தொன்மைகளை அறிந்து உணவே மருந்து மருந்தே உணவு என்ற கோட்பாடு தான் இருந்துச்சு ஒரு 50 ஆண்டுகள் முன்பு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உணவுகளுடைய சரியான முறையில் சத்துக்கள் இல்லாதனாலும் நிறைய வேதியியல் பொருட்களுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக உணவுகள் இருப்பதனால அந்த மருந்து உணவுகள்ல நமக்கு பயனில்லாமல் போயிருது. ஆனால் அப்படி இருக்கும்போது சித்த மருத்துவம் என்பது குணப்படுத்த முடியாத நோய்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த குழந்தையின்மை, உயிரணுக்கள் இல்லாத பிரச்சனை, பெண்களுக்குள்ள கர்ப்பப்பை கோளாறுகள், உடல் பலகீனம் மற்ற நரம்பு தளர்ச்சிகள் மற்ற உடல் பருமன் மற்ற ஹார்மோனுடைய பாதிப்புகள், ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த டெஸ்டோஸ்டிரான் ஆண்ட்ரோஜன் ஹார்மோனுடைய பாதிப்பு, பெண்களுக்கு சுரக்கக்கூடிய தைராய்டு, எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச், இந்த ப்ரொஜெஸ்டரோன், இந்த ஹார்மோனுடைய பாதிப்புகளுக்கு சித்த மருத்துவத்தில் முழுமையான தீர்வுகளை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி ஒன்று இருக்கு, சென்னையில் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி அரும்பாக்கத்தில் இருக்கு. இந்த ரெண்டுமே அரசாங்கத்தினுடைய கவர்மெண்ட் சித்தாமணி காலேஜ். இதில் 5 ஆண்டுகள் பிஎஸ்எம்எஸ் என்ற ஒரு வகையான படிப்பு அது இந்திய மருத்துவ கவுன்சில் அப்ரூவ் ஆகி அதற்கென்று ஒரு படிப்பு பிஎஸ்எம்எஸ் என்ற பட்டங்கள் சித்தமர்களுக்கு சித்தா டாக்டர்களுக்கு கொடுக்குறாங்க. இது 5 ஆண்டுகள் இந்த படிப்பு. அதுபோக எம்டி அப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நோயாளிகளுடைய அந்த தன்மைகள் என்ன, வரக்கூடிய நோயாளிகள் பொறுத்தவரை நம்முடைய அந்தோனியார் திசையை பொறுத்தவரை இன்றைய காலகட்டத்தை இளைஞர்கள் வெகுவாகவே இந்த நரம்பு தளர்ச்சி உடல் பலகத்தினால ஒரு வெகுவான அளவில் பாதிக்கப்படுறாங்க. அது சொல்ல போனா பொதுவாக சொல்ல போனோம்னா மதுபானங்கள், இந்த ஒரு ஆடு ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா, அதுல ஒரு ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆடு போட்டாங்க நம்ம இதிலே மதுபானங்கள், புகையில, சிகரெட்டு இந்த மாதிரி பழக்கொழுக்கத்திற்கு இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் வெகுவாக தள்ளப்படுறாங்க. அது படித்தவர்களோ பாமர மக்களோ இல்ல வறுமை கோட்டு உலகளோ யாருன்னு என்ன நிலையில் இல்லை. அப்போ அவ்வாறு அவர்கள் தவறுகளை செய்யும் பொழுது திருமண வயது அடையும் பொழுது, திருமண வயது நெருங்க நெருங்க அவர்கள் மனதில் பெரிய அளவில் போராட்டம். அது மட்டும் இல்லாம ஸ்கூல்லையோ இல்ல கல்லூரியிலோ இல்ல விளையாட்டு காலங்களிலோ இல்ல ஏதாவது நம்ம கிரவுண்ட்ல விளையாடும் போது இந்த கிரிக்கெட் பால், வாலிபால், பேஸ்கெட் பால் இல்ல சைக்கிளிங்ல ஏதாவது டெஸ்டிஸ்ல வரக்கூடிய இன்ஜுரி, அதனால கூட இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. அது என்ன அப்படின்னு வரும் பாத்தீங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்ல பைலேட்டரல் வெரிகோசில், ரைட் வெரிகோசில், லெப்ட் வெரிகோசில், பைலேட்டரல் எபிடமல் சிஸ்ட், அது நீர்க்கட்டிகள் அந்த மேல் ஜெனிட்டல் ஆர்கன்ல இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறதுனால அந்த ஆண்கள் இளைஞர்கள் திருமணம் முடியக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது அவர்கள் திருமணத்திற்கு முடியாம தள்ளப்படுறாங்க. அப்படிதான் பாதிக்கப்பட்டு வர்றாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்லயே நமக்கு டு பி ரூல்ட் அவுட் அண்ட் ஃபைண்ட் அவுட்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ல நமக்கு பைலேட்டரல் வெரிகோசில், லெப்ட் வெரிகோசில், ரைட் வெரிகோசில். இது சித்த மருத்துவத்தில் அந்தோனியார் திசையை பொறுத்தவரை எந்த விதமான அறுவை சிகிச்சை செய்யாம அந்த மேல் இளைஞர்களுக்கும் சரி, திருமணம் முடிந்த ஆண்கள், உயிரணுக்கள் இல்லாதவர்கள், குழந்தைகள் இல்லாதவர்கள், ஆண்கள் வெகுவாக இளைஞர்கள் திருமணம் முடிந்து வெகுவாக பாதிக்கப்பட்டவர்கள்
இவர்களுக்கு முழுமையான தீர்வுகளை சித்த மருத்துவ தாய்ப்பாலுக்கு நிகரான சித்த மருத்துவ சிகிச்சையை 1992ஆம் ஆண்டிலிருந்து சென்னை டீனர்ல கொடுத்து வரோம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நம்ம நிகழ்ச்சியில முதல் காலர் லைன்ல இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது, சொல்லுங்க. ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சு டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப உடல் பருமன் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பொதுவா எல்லா இடத்துலயுமே இருக்கு. அதுக்கான தீர்வுன்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பவுடர் சாப்பிடலான்றாங்க, சில பேர் டேப்லெட் எடுக்கலான்றாங்க. இல்ல விளம்பரங்கள்ல பார்த்துதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். விளம்பர பவுடர். ஆமா, அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இப்ப பெல்ட் எல்லாம் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. பெல்ட் எல்லாம் கொஞ்சம் ஹீட் ஆனா கேலரிஸ் எல்லாம் பர்ன் ஆகும் அப்படிலாம் சொல்றாங்க. சாதாரணமா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் உங்களுக்கு வராங்களா? ஆமா, ஒரு பெல்ட் முதுகுல பெல்ட் போட்டிருக்காங்க. அதுல வந்து உள்ளுக்குள்ள அந்த லம்பார் ஸ்பைன் இருக்குல்ல, அந்த இதுல ஸ்பைன்ல வந்து இன்ஜுரி ஆயிட்டு அவங்க அந்த பெல்ட்டை மாட்டிக்கிட்டு கயிறை வந்து அந்த ஜன்னல்ல மாட்டிட்டு இழுத்துருக்காங்க அப் அண்ட் டவுன். இழுத்ததுல வந்து உள்ளுக்குள்ள உள்ள பிராக்சர் ஆயிட்டு. ஆமா, அந்த மாதிரி தேவையில்லாத பயிற்சிகள் எக்ஸசைஸ் டாக்டருடைய நாலேஜ் இல்லாம பண்ணோம்னா அதனாலே நமக்கு வந்து எலும்புகள் எல்லாம் தேய்மானம் ஆகலாம். கடுமையான வேலைகள் ரொம்ப இருந்துடக்கூடாது. குறிப்பாக பெண்கள் 45 வயதிற்கு மேல நிறைய பெண்களுக்கு வந்து எலும்பு தேய்மானங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த ஏஜ் குரூப் ஏத்த மாதிரி தான் அவங்க வந்து உடற்பயிற்சி அது அந்த பயிற்சிகள் பண்ணலாம். பயிற்சிகள் வந்து டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் தான் செய்யும். அட்வைஸ் பண்ணி நம்ம இவங்களாவே விளம்பரங்களை பவுடர் சொல்றீங்களே, பவுடர் நிறைய சாப்பிட்டு சில பேருக்கு மயக்கம் வந்துருது. அடுத்தால பெல்ட்டுகளை மாட்டிட்டு வச்சுங்க, அது ஏதாவது உள்ளுக்குள்ள ஒரு போன் உள்ள ஏதாவது பிராக்சர் ஆனாலோ, உள்ளுக்குள்ள L4 L5 வேற ஏதாவது உள்ளுக்குள்ள ஏதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிட்டு வச்சுங்க, திரும்ப அது பிறகு அது நமக்கு வருஷம் ஆயுள் காலம் முழுக்க சங்கடம் தான். அப்படிதான் நிறைய பேர் தேவையில்லாம போய் வந்து டாக்டர் இல்லாம சித்தால வந்து நிறைய அந்த டூப்ளிகேட்டுகள் நிறைய இருக்காங்க. நிறைய டிவிலையும் சரி பேப்பர் விளம்பரங்களையும் மக்களுடைய அந்த கவர்ச்சியான விளம்பரங்கள் கொடுக்கிறது. உங்களுக்கு சக்கரை நோய் முழுமையா தீர்வு, அடுத்தால உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் பரவாயில்ல வாங்க பயப்படாதீங்க, எந்த நோயா இருந்தாலும் பயப்படாது, எல்லாரும் உயிரோட இருப்பாங்களே, எந்த நோயா இருந்தாலும் பரவாயில்ல எல்லாமே சரி பண்றேன்னு பொதுவான ஒரு விளம்பரங்களை யார் பார்த்தா கூட அப்படியே நம்ம வந்து எல்லாருமே உயிரோட இருந்துருவாங்களே, உயிர் இழப்பே ஏற்படாது, இறப்பு என்பது நடக்காது. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது சரியாயிராதா, எப்படியாவது குணமாகிறாதுன்னு மக்கள் பாக்குறாங்க. ஆனா சில நோய்களுக்கு மட்டும்தான் தீர்வுகள் உண்டு. சில நோய்களுக்கு ஆயுள் காலம் முழுக்க மருந்துகள் எடுத்தாகணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில ஒரு காலர் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு வந்து நம்மளுடைய போன் நம்பர் சொல்லிடலாம். நேயர்களே, நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9841059194 044 2435 6521. நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நீங்க சொல்லுங்க. காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யாரீங்க அழைக்கிறீங்க? ஹலோ சொல்லுங்க. ஹலோ. குட் மார்னிங் மேடம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நான் சேலம் வாழப்பாடியில இருந்து என்னோட பேர் அமிர்தா பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா. நான் ஒரு 7 வருஷமா பியூட்டிஷியனா இருக்கேங்க சார். அந்த த்ரெட்டிங் பண்ணி இந்த விரல் எல்லாம் அந்த 2 விரல் அந்த த்ரெட் படுற இடம் மட்டும் ரொம்ப வலிக்குது. ஆனா ஏதோ ஒரு வேலை, பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, அந்த வேலை கொஞ்சம் கடுமையா வேலை பார்த்தோம் அப்படின்னா அந்த விரல் எல்லாம் வீங்கிருது. ஜாயின்ஸ் வீக்கமா இருக்கு, பெயின் இருக்கு, வீக்கமா இருக்கு இல்லையா? ஆமா, இந்த த்ரெட்டிங் பண்றது இந்த வேலை தவிர வேற வீட்டு வேலை என்ன வேலை செஞ்சாலும் கை விரல் எல்லாம் வீங்கிருது. ஒரு 2 விரல் மட்டும் அந்த த்ரெட் படுறது, த்ரெட் அந்த வேலை செஞ்சா மட்டும் நல்லா இருக்கு. மத்த வேற வீட்டு வேலை எந்த வேலை செஞ்சாலும் ஒரு மாதிரி இருக்கு. அது வந்து ஆர்த்தரைட்டிஸ் இருக்கா பாக்கணும். ரத்தத்துல வாதநீர் இருக்கும். ரத்தத்துல வாதநீர் இருந்துச்சுன்னா ரொமட்டாய்டு ஃபேக்டர், ஏசோடைட்டர், இந்த மாதிரி ரத்தத்துல வாதநீர் பிரச்சனைகள் இருந்தால் ஜாயிண்ட் பெயின், அந்த இன்ஃப்ளமேஷன் தடங்கள் எல்லாம் வரும். இந்த வீக்கம் வரும், ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அது பிறகு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அது வந்து ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவாங்க. அது ரத்தத்துல நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்தா தான் அந்த வாதநீர் இருக்கான்னு தெரியும். அடுத்த ஏசோடைட்டர் உள்ளுக்குள்ள என்ன நிலைமை தெரியும், அதையும் பார்க்கணும். அது போக கார்டியாலஜி டாக்டர்கிட்ட வந்து ஒரு எக்கோ அல்லது இசிஜி ஒரு ஒப்பீனியன் வாங்கிடும். ஏன்னா அந்த ரத்தத்தில் உள்ள வாதநீர் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறதுனால ஹார்ட்ல நமக்கு சில லேயர்களை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவாங்க, RHD. அது இருதய சம்பந்தப்பட்ட வாதனை. அந்த ஜாயின்ஸ் பெயின், இந்த இடத்துல வலி, வீக்கம், ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ், சில ஜாயின்ஸ் வளைஞ்சிட்டே போயிடும். அந்த விரல்கள் வந்து
வளைஞ்சிக்கிட்டே வேலை செய்ய முடியாம போயிடும். அதனால நீங்க ரத்த பரிசோதனை பண்ணி பாக்குறா இருந்தா நீங்க அங்க பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட் காப்பியை எனக்கு அனுப்பி வைங்க. அழைத்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க கவிதா ஃப்ரம் சென்னை. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. சொல்லுங்க மேடம். ஹலோ ஹலோ. லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. டாக்டர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. என்னோட பேர் கவிதா. நான் தாம்பரத்துல இருந்து கூப்பிடுறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. சரிம்மா. எங்களுக்கு இன்னும் குழந்தை கிடையாது. என் வீட்டுக்காரர் வந்துட்டு டிரைவரா இருக்காங்க, லாரி ஓட்டிட்டு இருக்காங்க. சரி. அவங்களுக்கு செமன் டெஸ்ட் எடுக்கும் போது வந்துட்டு அவங்களுக்கு கவுண்டிங்கே இல்ல, 0% தான் வருது. அது பயம் இல்லம்மா. ஹாஸ்பிடல் பயப்பட வேண்டிய ஹாஸ்பிடல்ல போய் கேட்கும் போது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு டெஸ்ட் பேபி தான் பண்ணணும் இதுக்கு அப்படி சொல்லி. அதெல்லாம் போயிடக்கூடாது, அது தப்பு. ஆமா, கல்யாணம் முடிஞ்சா அவரவருடைய உயிரணுக்கள் அவரவர்கள் குழந்தை உண்டாகணும். திருமணம் எதுக்கு முடியும்? திருமணம் வந்து நம்ம சும்மா ஏதாவது திருமணம் செய்ய முடியாது இல்லையா? திருமணம் முடிஞ்சா வந்து அவரவருடைய உயிரணுக்கள் அவரவர்கள் குழந்தை உண்டாகுதோ இயற்கையுடைய விதிமுறை, இந்தியர்களுடைய நடைமுறை. அந்த இயற்கையுடைய விதிமுறைக்கு மாறாக எந்த ஒரு ஆடவனும் தன்னுடைய உயிரணுக்கள் இல்லாம குழந்தைகள் உண்டாக்க கூடாது. வேற உயிரணுக்களை நம்ம உண்டாக்கணும்னா வேற உயிரணுக்கள் டோனர் செமன் உள்ள செத்துனா அது நம்முடைய குழந்தைகள் ஆகாது, அது வேறவருடைய குழந்தைகள். அதனால உயிரணுக்கள் இல்லாம இருந்தா கூட அந்தோனியார் வைத்தியசாலை பொறுத்தவரை எல்லாருமே உயிரணுக்கள் இல்லாத கேஸ் தான். அதுல வெளியூர்கள் வந்து வெளியூர் சென்னையில் மட்டுமல்லாம எல்லா நாடுகளிலிருந்து வர்றாங்க, குறிப்பாக வளைகுடா நாடுகள், அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், இங்க பக்கத்துல இருக்க பாம்பே, டெல்லி, எல்லா ஊர்ல இருந்து வர்றாங்க. உயிரணுக்கள் இல்லாம இருந்தா கூட சித்த மருத்துவத்துல அருமையான மருந்துகள் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்பேன், ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஹார்மோன் டெஸ்ட்ல FSH, டெஸ்டோஸ்டிரோன் வித் ஹோல் அப்டமன் யூரினரி வித் டெஸ்டிஸ்ல சைஸ் என்ன, அடுத்த பினல் டாப்லர் எல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்து உயிரணுக்கள் இல்லாம இருந்தா கூட அந்தோனியார் தீர்வு உண்டு. ஆனா நீங்க நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் என்ன நிலையில் இருக்கும். சிலரங்கள்ல ஒலிகோஸ்பெர்மியா, அசோஸ்பெர்மியா, நெக்ரோஸ்பெர்மியா, டெரோடோஸ்பெர்மியா, ஒலிகோ அசோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் வேர்டு உண்டு. அந்த மருத்துவ ரீதியான வார்த்தை வந்து அசோஸ்பெர்மியான உயிரணுக்கள் டோட்டலா இல்ல. ஒரு ஆடவனுக்கு வந்து 60 இருந்து 120 மில்லியன் இருக்கணும். அது தலை, கழுத்து, வால் பொதி என்ற 3 பகுதிகள் உண்டு. 60 இருந்து 120 மில்லியன் ஸ்பேம் கவுண்ட் வந்து நார்மல். அதுல ஆக்டிவ் மோட்டில் வந்து 70% இருக்கணும். ரேபிட் ப்ரோக்ரசிவ். ரேபிட் ப்ரோக்ரசிவ்னா ஆக்டிவ் மோட்டிலிட்டின்னு அர்த்தம். வேல்யூம் வந்து 7ஓட வேல்யூம் வந்து 2 முதல் 5 ml இருக்கணும். அது கலர் வந்து கிரேஸ் ஒயிட்டா இருக்கணும். இதெல்லாம் இருந்து அதை இல்லாமல் இருந்தா கூட மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அது எல்லாமே நேரடியா சொல்வேன். நீங்க என்னுடைய நம்பர் எல்லாம் எழுதி வச்சுட்டு காலைல 10 இருந்து 2, சாயந்தரம் 6 இருந்து 9 நேரத்தை பயன்படுத்தி அழகான ஒரு குழந்தையை நம்ம உண்டாக்கலாம். அனைத்தமைக்கு நன்றி. கவிதா மேடம் நம்பர் திருப்பி வந்திருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 9841059194 04424356521. நீங்க சென்னையில தான் இருக்கீங்க. டாக்டர் உங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போய் நேராவே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்க, கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த நேயர் வந்துட்டாங்க இலங்கையில இருந்து, பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ ஹலோ ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க. காலை வணக்கம். எனக்கு வந்து சார் இந்த முழங்கால் வந்து அந்த நடந்துட்டு போகக்குள்ள சார் அந்த மொழி வந்து விளவுற மாதிரி ஈக்கிற, சும்மா சும்மா ஈக்கக்குள்ள சரி அந்த மொழி வந்து விளவுற மாதிரி ஈக்கிற. சொல்லுங்க. முழங்கால் வலியா? முழங்கால் முழங்கால் வீக்கா இருக்காமா? வீக்கா இருக்கா? இல்ல வீக்கம் வலி இருக்கா? அதுக்கு வந்து லைன் கட் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நடந்து போகும்போது இந்த முழங்கால்ல வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் நகர்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, ஒரு கம்ஃபர்ட்டபிளா வாக் பண்ண முடியல அப்படின்றாங்க. வெயிட் அதிகமா இருக்க கூடாது. வெயிட் அதிகமாக இருந்தா கூட ஜாயிண்ட் பெயின் வரும், கவனம். குறிப்பாக பெண்கள் தான். அது ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் 45 வயதுக்கு மேல வரக்கூடிய அழல் கீழ்வாயு. சித்த மருத்துவருடைய டயக்னிஸ் வார்த்தை. டயக்னிஸ் வந்து அலோபதியில உள்ள டயக்னிஸ் வேற, சித்தால் உள்ள டயக்னிஸ் வேற. சித்த மருத்துவ நோய்களை கணிக்கிறது வந்து தமிழ்ல தான் வரும். அது எப்படின்னா அழல் கீழ்வாயினா 45 வயதுக்கு மேல எலும்புகள் ரெண்டுமே ஒன்னோட ஒண்ண உரசி சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். 40 ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களுக்கு சேர்ந்துதான். உட்கார்ந்தா எந்திக்க முடியாது, எந்திச்சா உட்கார முடியாது. அடுத்த நடக்கும்போது சவுண்ட் கேட்கும், நலுக்கணும். அந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். இந்த மாதிரி சிம்டங்கள் இருந்தா அது பேரு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்ற அழல் கீழ்வாயு, சித்த மருத்துவடைய வார்த்தைகள். அதற்கு வந்து சித்த மருத்துவத்துல தரமான சிகிச்சையை நம்ம கொடுத்து வரோம். எந்த நேரடியாக தான் அந்த சிகிச்சையை பெறணும். அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம்.
டாக்டர் அடுத்த காலர் வந்துட்டாங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இது யாருங்க நினைக்கிறீங்க? ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. அனிதா பேசுறேன் மேடம், சென்னை. குட் மார்னிங் மேடம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. டாக்டர் இருக்காங்க. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. அனிதா மேடம் டிவியை பார்க்காம பேசுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க, பிரச்சனையை சொல்லுங்க. சார், சுகர் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. சுகர் இருந்தது சார். எனக்கு வயசு 29 ஆகுது சார். சுகர் இருக்கு. சுகர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆவாரம் பூ இதெல்லாம் சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன் சார். சரி, அதனால என்ன? நடுவுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துச்சு. இருந்தாலும் இப்ப என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி மயக்கமா இருக்குது, சோம்பேறியா இருக்கு உடம்பு. ரத்தத்திலையும் யூரின்லயும் நீங்க சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், வெறும் வயித்துல காலையில. ஆமாங்க சார், நடுவுல பண்ணி பார்த்தேன், நடுவுல இல்ல. ஆனா 2 மாசம் ஒருக்கா பரிசோதனை பண்ணி பார்க்கணும். 2 மாசம் ஒருக்கா பிளட் பிரஷர் பாத்துடணும். பிளட் பிரஷர் எவ்வளவு இருக்கு பாத்துங்க. பிளட் பிரஷர். ஹார்ட்ல ஏதாவது சில நேரங்களில் நமக்கு பலகீனமா இருக்கு, சத்து குறைவா இருந்தா கூட தலை சுத்து வரும். 2 மாதம் ஒருக்கா நம்ம என்ன செய்யணும், சாப்பிட்ட பிறகும் பிளட் டெஸ்ட் பண்ணணும். சுகருக்கு யூரின் சுகர், பிளட் சுகர். சாப்பாட்டுக்கு முன்னால ஃபாஸ்டிங்ல வெறும் வயித்திலையும் பார்க்கணும். யூரின் பிளட்டையும் பாருங்க. ஆமா, பிளட் பிரஷர் பாத்துடணும். பிரஷர் குறைவா இருந்தா கூட தலை சுத்து இருக்கும், சத்து குறைவா இருந்தாலும் தலை சுத்து இருக்கும். நேரடியா சிகிச்சை பெற விரும்புனீங்கன்னா அந்த அட்ரஸ் எல்லாம் பார்த்துட்டு நேரடியாக வந்து பாருங்க. நன்றி. வெறும் வயித்துல வாங்க. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப இந்த உடல் பருமன் அப்படின்னு சொல்றது வந்து ஸ்கூல் லெவல்ல இருந்து எல்லாருக்குமே இருக்கு. அதாவது ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் மாணவிகளும் கொஞ்சம் ஒபிசா தான் இருக்காங்க. திருமண மாணவர்களும் இருக்காங்க. அதே மாதிரி வந்து சிசேரியன் பண்ணவங்க, நார்மல் டெலிவரி, அப்புறம் கொஞ்சம் வயசானவங்க. அது சிசேரியன் வந்து தமிழ்நாட்டிலயும் ஆந்திராலும் அதிகம். இப்ப கூட சென்ட்ரல்ல இருந்து ஒரு நியூஸ் கொடுத்தாங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. சிசேரியன் பண்றது வந்து தமிழ்நாடு ஆந்திரால இருந்து அதிகம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருந்து கொடுத்திருந்தாங்க, டெல்லியில இருந்து. அத நியூஸ்ல பார்த்தேன். அப்ப இயற்கையாவே நமக்கு அந்த சுகப்பிரசவம் வர்றதுக்கு வழிகளை உருவாக்கணும். அது டாக்டர்களுடைய கடமை, அது அவர்களை குறை சொல்ல. இவங்க அவசரப்படுறாங்க, போறவங்க பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு எப்படியாவது குழந்தை டக்குன்னு இந்த டைம்ல வந்துடணும், டைம்ல பாக்குறாங்க. சில நேரங்கள் டேட், நட்சத்திரம், ராசி அது எல்லாம் பாக்குறதுனால தான் பிரச்சனை. கேள்விப்படுறோம். ஆமா, எதுனாலும் பார்த்து எது பிரயோஜனம் இல்லை. நடக்கதான் செய்யும். எது நடக்கிறது நல்லதா நடக்கும். நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், தப்பா நினைச்சா தப்பா தான் நடக்கும். எல்லாம் இறைவனுடைய செயல் தான். இறைவனுடைய செயல் மீறி எதுவும் நடக்க போறது ஒண்ணு இல்ல. கடவுளுடைய கட்டுப்பாடுல தான் உலகம் இருக்கு. ஆமா, அவரு நம்ம ஏத்தாலும் நமக்கு பிரச்சனை தான். அவரை நம்ம வணங்காம இருந்தாலும் நமக்கு அது பெரிய பாதிப்பு தான் வரும். கடவுளை நம்ம நம்பினா கைவிடப்படார். அப்படி சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும், அந்த நேரம் பாக்குறது, இதை பாக்குறது, அது சென்டிமெண்ட் பார்த்தோம்னா வேலைக்கே ஆகாது. கடைசி வரைக்கும் நம்ம உடம்புல பிரச்சனை இருந்துதான் இருக்கும். ஆமா, இப்ப அடுத்த நேயர் லைன்ல வந்துட்டாங்க, கவிதா மதுரையில இருந்து. வணக்கம் கவிதா மேடம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங் மேடம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, நான் மதுரை மாவட்டம் கவிதா பேசுறேன். சொல்லுங்க மேடம், லைன்ல இருக்கீங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி சொல்லுங்க கவிதா மேடம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. மதுரை மாவட்டம்ங்க. கேக்குது மேடம், டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. டிவி சவுண்ட குறைச்சிட்டு டிவியை பார்க்காம பேசுங்க. நரம்பு தளர்ச்சி எல்லாம் வர என்ன காரணம் கேக்குறேன். நரம்பு தளர்ச்சி என்ன, உடல் பலகீனம், வீடுகள்ல சரியான முறை டைம்ல சாப்பிட முடியாத பிரச்சனை, குழந்தைகள் உண்டான பிறகு அதுல சாப்பாட்டுல கவனம் செலுத்தாத பிரச்சனை, அடுத்தால கணவருடைய கருத்து வேறுபாடுகள், உள்ளுக்குள்ள திருமணம் முடிந்தவர்கள் சொல்றேன், திருமணம் முடியாதவர்களுக்கு படிப்பு இந்த மாதிரி பிரச்சனை, பணப்பிரச்சனால மனசும் பிரச்சனையாயிரும். எல்லாரும் பணத்துக்கு தான் ஓடுறாங்க இல்லையா, சம்பாதிக்கணும். பொருளாதாரம் இருந்தா தானே எதையும் பேச முடியும். ஆமா, குடிக்கிற தண்ணியில இருந்து எங்க உட்கார்ந்தா இருந்துச்சாலும் காசு தான். ஆமா, அப்படி சொல்லும் போது வந்து பணம் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த பொருளாதார பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும். வீடுகள்ல அமைதி இருக்கணும். அடுத்தால இரவு தூங்கும் போது நிம்மதியா தூங்கணும். அது இரவு தூங்கும் போது நம்ம நைட்டு நேரங்களில் ஏதாவது ஆர்கியூ பண்ணிட்டு, நைட்டு தான் ஆர்கியூ பண்ணுவாங்க நிறைய பேர். ஏதோ பகல்ல கணவரை பார்க்க முடியல அப்படின்னு ஆர்கியூ பண்ணிடுவாங்க. அப்ப ஆர்கியூ பண்ணுவது என்ன ஆகும், அது ஒரு மன உளைச்சல், அதனால ஒரு மன அழுத்தம், அதனால உடம்பு பலகீனம், வேலை செய்ய முடியாம சில பேருக்கு கை காலம் உதற ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு, பெண்களுக்கும் சேர்ந்தான், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே. அப்ப சத்து குறைவு, உடல் பலகீனம்.
இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லு. உணவுகள் எந்த உணவுகள் எடுத்தாலுமே பிரயோஜனம் இல்லாம தான் இருக்கு. நம்ம மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும். உணவுகள் சாப்பிடலாம், தப்பு இல்ல. உணவுகள் சாப்பிட்டுமே பிரயோஜனம் தான் வர்றாங்க. ஆனா பொதுவாக சில உணவுகளை நம்ம அதிகமா அந்த இனிப்பு, ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம், சாக்லேட், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுக்க கூடாது. அது போக விட்டமின் இ சம்பந்தப்பட்ட உணவுகளை அதிகமா சேர்த்திடணும். முளைகட்டிய பயிர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. அடுத்தால கொண்டக்கடலை என்ற மூக்கடலை சென்ன பாசை, கொண்டக்கடலை வந்து சவுத் தென் மாவட்டங்களில் சொல்லக்கூடிய பாசை. அடுத்தால வந்து பாசி பயிறு என்ற சிறுபயிறு. அடுத்தால காராமணி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? காராமணி பயிர். ஆமா, நிறைய பேர் காராமணி நின்று கேட்பாங்க. காராமணி பயிர்கள் இதெல்லாம் வந்து நம்ம உணவுகளை சேர்த்துடணும். அசைவத்தை கொஞ்சம் குறைச்சிடணும், சைவத்தை நிறைய சாப்பிடணும். காலைஞ்சு வெறும் வயிற்றுல தண்ணி நிறைய குடிக்கணும். அடுத்தால வந்து செவ்வாழைப்பழம், அடுத்தால முருங்கைக்கீரை. தண்ணி வந்து வெந்நீரா குடிக்கிறதுக்கும் பச்சை தண்ணியா குடிக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கு? அதனால ஒண்ணு இல்ல. தண்ணி சுடு தண்ணி வந்து சில பேருக்கு தண்ணி ஒத்துக்கல. தண்ணி ஒத்துக்கிறவங்க சுடு தண்ணியை பாயில் பண்ண, மினரல் வாட்டரை பாயில் பண்ணக்கூடாது, லேசா சூடு பண்ணி வச்சாலும் போதும். கொதிக்க வச்சோம்னா திரும்ப அந்த தண்ணி கெட்டு போயிடும். நம்ம தொடர்ந்து பேசலாம். திருப்பூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது, சொல்லுங்க. ஹலோ ஹலோ சார், மேடம் வணக்கம். குட் மார்னிங் சார், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. திருப்பூர் வந்து ஹரிஷ்குமார் பேசுறேன். சொல்லுங்க சதீஷ். எனக்கு வந்து இந்த இடது காலில் முட்டி கீழே வந்து வெளியே தெரியுற மாதிரி இருக்குது. முட்டி கீழே நரம்பு கொஞ்சம் வெளியில தெரியுற மாதிரி இருக்குங்க. முட்டிக்கு கீழே நரம்பு வெளியில தெரியுற மாதிரி இருக்கான் சார். ஆமா, அது வந்து வெரிகோசில் சொல்லுவாங்க. வெரிகோசில்ல வந்து சில இடங்கள்ல அந்த கால்கள்ல வந்து நரம்புகள் வந்து முடிச்சா இருக்கும். கால்கள்ல அந்த நரம்புகள், அதாவது நரம்புகள் கிடையாது, வெயின், ரத்த நாளங்கள், அது வெளியே அந்த தெரியுதுல்ல, இதெல்லாம் வந்து நரம்பு கிடையாது. நிறைய பேர் நரம்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வெயின்ஸ், வெயின்ஸ்னா பிளட் சர்க்குலேஷன் பண்றது, ரத்தம் போகக்கூடிய குழாயில் எதுன்னா வெயின், ரத்த குழாய்கள். அந்த ரத்த குழாயில் வந்து சுருண்டு சுருண்டு காணப்படும். கால்கள்ல, சில மேல் ஜெனிட்டல் ஆர்கன்ல இந்த மாதிரி பாதிப்பு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஆப்சன்ஸா இருக்கும். ரத்தோட சரியா போகாது. உள்ள சரியா பிளட் சர்க்குலேஷன் போகலன்னா நரம்புகள், அந்த வெயின் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதை நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்ல எடுத்து பார்த்தா தெரியும். காலுக்கு வந்து அந்த வெரிகோசிலுக்குள்ள ஸ்கேன் ரிப்போர்ட் அதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். நீங்க சென்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தா அதுக்குரிய ஸ்கேன் பண்ணக்கூடிய டாக்டர் நம்ம இடத்துல தனியார் துறைகள் இருக்கிறாங்க. அந்த வசதியை பயன்படுத்தி என்ன நோய் என்று என்ன தொந்தரவு கணிச்சிடலாம். அழைத்தமைக்கு நன்றி சார். இப்போ வந்து உடல் பருமன் அந்த கம்ப்ளைண்டோட உங்களுக்கு லேடிஸ் யாராவது வந்திருக்காங்களான்னு சொல்லுங்க. மதுரையில இருந்து ஒரு காலர் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. ஹலோ ஹலோ, குட் மார்னிங் மேடம், லைன்ல இருக்கீங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு டாக்டர் கிட்ட கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என்னம்மா? பானுபிரியா மேடம், சொல்லுங்க. சொல்லுங்க சார், எங்க அக்காவுக்கு டொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு சார். ஜுவனல் ஆர்த்ரைட்டிஸா? ஆமா சார். அவங்க டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. அது வருஷம் பூரா கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் சார். அது மருந்துகள் என்ன மருந்து எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுல்லம்மா. அதை நம்ம பரிசோதனை, ரத்த பரிசோதனை பண்ணி பாத்தீங்களா? சித்தால தான் சார் இருக்காங்க. என்னம்மா? சித்தால தான் சார் எடுக்கிறாங்க. சித்தால எடுக்கக்கூடிய டாக்டர் வந்து குவாலிஃபைட் டாக்டரா பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட், அவங்க படிச்சிருக்காங்களா பாத்துக்கணும். நீங்க இந்த டிவியில வரக்கூடிய விளம்பரங்களை பார்த்துக்கிட்டு போய் டாக்டர் நினைச்சு ஏமாந்துடக்கூடாது. டிவியிலே நிறைய பேர் படிக்காம விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த லாட்ஜிகள்ல கல்யாண மண்டபம்லாம் அவளையும் சுத்தி வர்றான் ஒருத்தனும் படப்படையா பறக்கு பட மாதிரி. அந்த மாதிரி படைகள்கிட்ட நம்ம உள்ள போயிடக்கூடாது. அதெல்லாம் டாக்டரே கிடையாது, குவாலிஃபைடு கிடையாது, எந்த படிப்பு எந்த பேசிக்கான அங்கீகாரம் கிடையாது. அதனால டிவியில விளம்பரங்களை பார்த்தாலோ பேப்பர் விளம்பரங்களை பார்த்தாலோ அந்த டிவியில வரக்கூடிய இந்த பேரு முன்னால டாக்டர் போட்டிருப்பான், பின்னால டிகிரி எது இருக்காது. அதனால விளம்பரம் கண்டு ஏமாந்துடக்கூடாது, கவனம். நீங்க நேரடியா வந்து பார்க்கக்கூடிய வழிமுறை இருக்கா பாருங்கம்மா. அது என்ன மருந்து எனக்கு தெரியாது, என்ன மருந்து நீங்க எடுத்தீங்கன்னு தெரியாது, அவர் டாக்டரா எனக்கு தெரியாது, டாக்டர் படிச்சிருக்காருன்னு தெரியாது. சித்த மருத்துவத்துல வந்து நிறைய அந்த அக்கிரமங்கள் நடக்கு. அது உலகத்துக்கு தெரியுதோ தெரியல, எனக்கு தெரியாது, எனக்கு வெளியே உங்களுக்கு மக்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். குவாலிஃபைடு யாரு, குவாலிஃபைடு இல்ல என்ன. அதெல்லாம் டிவியில அந்த பகல் நைட் நேரங்கள் வரும்போது விளம்பரங்களை பார்த்து நம்ம நினைச்சக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. ஆறாவது அறிவை முழுமையா பயன்படுத்திக்கணும். அழைத்தமைக்கு நன்றி. சொல்லுங்க டாக்டர், உடல் பருமன் கம்ப்ளைண்டோட யாராவது உங்ககிட்ட வந்திருக்காங்களா? அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. உடல் பருமன் வருவது வந்து பெண்கள் வந்து நிறைய வர்றாங்கன்னா அது பிசிஓடின்னு சொல்லுவாங்க. பிசிஓடினா பைலேட்ரல் பாலிஸ்டிக் ஓவரிங்கிறது. பைலேட்ரல் பாலிஸ்டிக் ஓவரி வந்து ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ்னால வருது. மாதவிடாய் எந்த பெண்ணுக்கும் வயதுக்கு வந்த பெண்ல இருந்து திருமணம் முடிந்து குழந்தை இல்லாத பெண்கள், குழந்தை உண்டான பெண்கள்,
அவர்களுக்கு மாதவிடாய் சரியா வரலாட்டியே அவர்கள் நார்மலே கிடையாது. மாதவிடாய் irregular பீரியடா இருக்குன்னா உடல் எடை அதிகமாயிடும். உடல் எடை அதிகமா இருக்கிறது வந்து பீரியடுடைய irregularனால வரக்கூடிய பிரச்சனை. மார்புகள் கணத்து இருக்கும், பீரியடுக்கு வரதுக்கு முன்னால ஜஸ்ட் பெயின் இருக்கணும், அது நார்மல். அடுத்தால வந்து மாதவிடாய் வரக்கூடிய சிம்டங்கள் ஒரு மாதிரி அன்னீசி, ஒரு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கும் மாதவிடாய் வர்றதுக்கு முன்னால. இதே மாதவிடாயானது மாதம் வரல, வந்தா அதிகமா ஓவர் ப்ளீடிங் ஆகுது, மாசத்துக்கு 2 முறை பீரியட் வரக்கூடிய பெண்கள் நிறைய இருக்காங்க. இதுக்கு வந்து காரணம் பிசிஓடி, பைலேட்ரல் பாலிஸ்டிக் ஓவரி. அந்த ஓவரியில் வரக்கூடிய நீர்க்கட்டிகள் இருக்கிறதுனால இது பயம் கிடையாது. அதுக்குரிய சித்த மருத்துவ சிகிச்சைகள் பின்விளைவுகள் இல்லாம நம்ம இடத்துல கொடுத்து வர்றோம். நம்ம சிகிச்சை முறை குறித்து தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் வந்துட்டாங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யாரைங்க அழைக்கிறீங்க? ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். லைன்ல இருக்கீங்க, பேசுங்க சார். நான் சத்தியமாத்துல இருந்து பேசுறேங்க, சண்முகம். சொல்லுங்க மிஸ்டர் சண்முகம், நான் டாக்டர் ஜி ஜான்சன் கூட பேசி கொண்டு இருக்கிறேன். சொல்லுங்க. என்னாச்சுன்னா நம்மளுக்கு ஒத்த தலைவலி இருந்துட்டே இருந்ததுங்க அடிக்கடி. அப்புறம் டாக்டர் போய் பார்த்தேன் கோயம்புத்தூர்ல. டாக்டர் பார்த்து சரியாயிடுச்சு, வலியெல்லாம் ஆனா அந்த மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன். அது என்ன ஆச்சுன்னா வலியெல்லாம் நின்றுச்சுங்க, தலைவலி இப்ப வர்றதே இல்லைங்க, நல்லா ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த கால் அப்படியே பகவான் விட்டே போகுது சார், அப்படியே ஓஞ்சி போகுது, கால் 2 அப்படியே ஓஞ்சி போகுது. அது தலைக்கு ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா? அது ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க, அது ஏதோ சைனஸ் மாதிரிதான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மாத்திரை கொடுத்தாரு டாக்டரு. அது உடம்பு பலகீனத்துல சுகர் இருக்கான் பாத்துங்க பெட்ல. இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா அப்படியே அந்த கால் 2 நடக்க முடியாத, சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிடுறேன். வயது வயதுங்க வயசு என்ன? உங்க வயசு என்ன? வயசு 49ங்க. மூட்டுகள்ல வலி இருக்கா? மூட்டுகள்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார், அப்படியே பகவான் கால் விட்டு போகுது, நடக்க முடியல, ஓஞ்சி போகுது கால் 2. அது வீக்கா இருக்கும், எலும்புகள்ல சத்து குறைவா இருக்கலாம், இல்ல விட்டமின் பற்றாக்குறைவா இருக்கலாம். அது பரிசோதனை பண்ணி பார்க்கணும். பிளட் டெஸ்ட்ல ஹீமோகுளோபின் பாருங்க, ஹீமோகுளோபின் எவ்வளவு, பிளட் யூரியா எவ்வளவு, சீரம் கிரியேட்டினின், சுகரும் பாத்துறணும். அவர் என்னங்கிறாரு, அந்த நரம்பு வந்து அதுக்கெல்லாம் வேலை செய்ய, அதனாலதான் இப்படி இது மாதிரி இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அப்படிலாம் இல்ல, அது நம்ம வந்து எதுவுமே நம்ம அப்ராக்சிமேட்டா தோராயமா எதுவுமே நோயை கணிக்க கூடாது. நோயை கணிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும். நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்து பல நோய்களும் ஒரே, இப்ப தலைவலி இருக்குன்னா தலைவலியானது சிம்டம் வந்து எல்லா நோய்களுக்குமே வரும். ஃபீவர் இருந்தா தலைவலி வரும், சைனஸ் இருந்தா தலைவலி வரும், தூக்கம் இல்லாம இருந்தா தலைவலி வரும், ஸ்ட்ரெஸ் இருந்தா தலைவலி வரும். தலைவலி வந்து பொதுவான ஒரு அறிகுறி. அப்படி சொல்லும்போது ஒரு நோய் ஒரு அறிகுறி இருக்குன்னா அந்த நோயினுடைய அறிகுறிகள் வந்து உடனே நோயை வந்து நாடி பிடிச்சு பார்த்து இதான் அதான் அப்படின்னு நம்ம கணிக்க முடியாது. அது சும்மா அந்த நேரத்துக்கு ஒரு கவர்ச்சியான விளம்பரங்களை பண்றது. டாக்டர் கன்ஃபியூஸ்டார் பரவாயில்லையே அப்படி அது சொல்லக்கூடாது. நோயை கணிக்கிறதுக்கு வந்து நம்ம எவிடன்ஸ் என்ன, நோய்க்கான ஆதாரம் என்ன. இப்ப ஒருத்தர் இருக்காங்க, நீங்களே எல்லாரும் யாரா இருந்தாலும் சரிதான், பொதுவாகவே நம்ம என்ன நோயினாலும் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், அந்த மருத்துவ ஆதாரம் என்ன? மருத்துவ ஆதாரம்னா ஸ்கேன் ரிப்போர்ட், பிளட் ரிப்போர்ட், அதற்குரிய எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ் ரிப்போர்ட் வந்து அது பேஷண்ட்ஸுக்கிட்டே இருக்கணும், டாக்டருக்கும் தெரியும். டாக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் இம்ப்ரெஷன், அப்படிதான் நம்ம இடத்துல பாக்குறோம். சித்த மருத்துவ பொறுத்தவரை, அந்தோனியார் வைத்தியசாலையை பொறுத்தவரை எல்லாருக்குமே உள்ளதை உள்ளபடி சொல்றோம். என்ன நோயினால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தோ எடுத்து சொல்லுவோம். எடுத்து சொல்லும் போது இதுதான் உங்களுக்கு நோய், இதனாலதான் உங்களுக்கு தொந்தரவு வருது. அந்த நோயினுடைய கணிப்பு ரொம்ப முக்கியம். அந்த நோயினுடைய கணிப்பு தவறுச்சுன்னா பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால வந்து நோயை கணிக்கும் போது நோய்க்கு அந்த கணிப்புக்கு அவகாசம் கொடுக்கணும். டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் பண்றக்கூடிய அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அது இந்த நோயினால்தான் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். கேன்சர் வரலாம், கருப்பு பையில கட்டி இருக்கு, அடுத்தால ஆண்களுக்கு வந்து வெரிகோசில் இருக்கு, நரம்பு தளர்ச்சி இருக்கு, உடல் பலகீனம் இருக்கு, கல்லீரல கொழுப்பு இருக்கு, மண்ணீரல கொழுப்பு இருக்கு, கிட்னில ஸ்டோன் இருக்கு, பித்தப்பையில கல் இருக்கு, மூளையில கட்டி இருக்கு, தலை சுத்து இருக்கு, பழவடப்பு இருக்கு என்பது பல நோய்களும் நம்மகிட்ட வர்றாங்க. எல்லா நோய்களுக்கும் பார்ப்பதற்கு தான் நம்ம சித்த மருத்துவத்தை முறையாக பரிசோதனை பண்ணி தான் மருந்துகளை கொடுக்கிறோம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அழைத்தமைக்கு நன்றி. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அந்த உடல் பருமன் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அவங்க வந்து சித்த மருத்துவத்துல எந்த மாதிரியான மருந்துகள்லாம் நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. வீட்ல எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம்? உணவுகளை விட மருந்துகள் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னால மருந்து எடுக்க அவங்க தகுதியா இருக்காங்களாம் பார்ப்போம். இப்ப எல்லாருக்குமே நான் மருந்து கொடுப்பது கிடையாதுன்னு சொல்ல முடியாது. மருந்து கொடுப்பேன்.
மருந்து கொடுக்கும்போது அவங்க என்ன கண்டிஷன்ல பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லணும் இல்லையா? இப்ப திருமணத்திற்கு முன்னாடி என்கிட்ட வர்றாங்க, நிறைய இளைஞர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரிய ஒரு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு மாபெரும் சாதனை என்பதுதான் உண்மை. இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ஏன்னா அவர்கள் சிறிய வயதில் அறியாமல் செய்த தவறுகளாலேயோ இளைஞர்கள் நண்பர்களோடு சேர்ந்து செய்த தவறுனால மதுபானங்கள், புகையில, சிகரெட்டு, மற்ற கெட்ட பழக்க வழக்கத்தினாலே பாதிக்கப்படுறாங்க. பாலியல் நிறைய பிரச்சனைகள். அப்ப இவ்வாறு அவர்கள் பாதிக்கப்படும் போது நம்முடைய சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை முழுமையாக பரிசோதனை பண்ணி பார்த்து இந்த செஞ்ச தவிர திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. செஞ்ச தவறையே திரும்ப செஞ்சுக்கிட்டு எனக்கு நோய் சரியாகலன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? தவறு செய்வது இயல்பு. செஞ்ச தவிர திரும்பி நம்ம செய்யும்போது என்ன ஆகும்? அதனால நம்ம உடம்புக்கு மீண்டும் அந்த பாதிப்பு ஏற்பட்டுரும். அதனால உடல் பருமன் ஆகலாம். தவறான மருத்துவ சிகிச்சையினால கூட உடல் எடை